ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ப்ரூச் ஒர்க்கோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிள் தான், பட் பார்க்குறதுக்கு நல்ல ஹெவி லுக் கொடுக்கும். இது வந்து ஸ்லீவ், ஹேண்டோட ஸ்லீவ் டிசைன் தான் இது. இதில் நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிம்பிளான ஒரு ப்ரூச் ஒர்க் தான். எப்படின்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃப்ளார்ஸ், இது எல்லாமே நான் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் தான் வாங்கினேன். எனக்கு வந்து மொத்தமாக ஒரு பாக்கெட்டில் வந்து ஒரு 150 இருக்கும். 150 ஃப்ளார்ஸ் இருந்திருக்கும். பட் நான் வந்து ஒரு 120 அந்த மாதிரி ருப்பீஸ் தான் கொடுத்து வாங்கினேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய ஃப்ளார்ஸ் வச்சு டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹோல்சேலில் கிடைக்கிறதே வாங்குங்க. அண்ட் இதில் வந்து லீஃப் மாதிரி கொடுத்துருக்கிறது எல்லாமே சீக்வன்ஸ். இந்த சாரியோட கலருக்கு மேட்ச் பண்ணி நான் அந்த சீக்வன்ஸ் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு அதில் 3 சுகர் பீட் கொடுத்து இதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நார்மல் ஸ்டிச் தான். அதுக்கப்புறம் இது வந்து மைக்ரோ கட் பீட். மைக்ரோ கட் பீடை வச்சு நம்ம வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் மினி கட் பீட் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து மைக்ரோ கட் பீடை விட அடுத்த சைஸ். இது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது பார்க்குறதுக்கு நல்லா ஃபினிஷிங்காக வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக வந்திருக்கு. ஆனால் நீங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கலத்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஷேக் ஆகி இந்த மாதிரி டிசைன்ஸ் ஆயிரும். ஆனால் இதை விட நீங்கள் வந்து மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அப்படியே இருக்கும், ரொம்பலாம் ஷேக் ஆகாது. ஸோ மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். இந்த கட் பீட் யூஸ் பண்ணும்போது இப்போ நார்மலாக சுகர் பீடுக்கு வந்து நீங்கள் வந்து 2 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க, இல்லை சில பேர் 3 பீடு வச்சுலாம் ஸ்டிச் பண்ணுவீங்க. ஆனால் மைக்ரோ கட் பீடுக்கு வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஸ்டிச் பண்ணணும். அப்படின்னா தான் அது வந்து கரெக்டான ஃபினிஷிங் லுக்கு வரும். இந்த ஒவ்வொரு எட்ஜ்லேயும் நான் எண்டில் வந்து ஒயிட் பால் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சீக்வன்ஸ் வச்சு கூட ஃபினிஷ் பண்ணலாம். இந்த லாஸ்ட் எட்ஜில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சாரிக்கு மேட்சாக அப்படியே இதில் வந்து ஒரு சீக்வன்ஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கி நீங்கள் இந்த ஒயிட் பால் இருக்கிற இடத்துல அப்படியே வைக்கலாம். இந்த டிசைனே வந்து நான் தான் கஸ்டமைஸ் பண்ணேன். எங்கேருந்தோ சோர்ஸ் பண்ணியோ பின்ட்ரெஸ்ட்டோ இன்ஸ்டாகிராமோ எதுலேயும் சோர்ஸ் பண்ணிலாம் எடுக்கலை. ஸோ நான் எனக்கு தோணுனது நானும் அப்படி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் ஒரு 3 ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்கேன். ஃப்ளார்ஸ் கொடுத்துட்டு கீழே கம்மும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் பாலை வச்சு ஸ்டிச்சும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு லீஃப் வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்தேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஓவரால் நம்ம இப்படி தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த லீஃப் டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும் அந்த லீஃப் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து ஃபுல்லாகவே ஒயிட் பால். மேக்ஸிமம் இதுக்கு வந்து நான் ஒயிட் தான் யூஸ் பண்ணேன். ஆனால் சாரியில் ஒயிட்டே கிடையாது. இப்போ வந்து ஒயிட் தான் வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. நம்ம வந்துட்டு சாரியில் வந்து ஒயிட் கலரில் நம்ம யூஸ் பண்ணி ஏதோ ஆரி ஒர்க்கோ இல்லை ப்ரூச் ஒர்க் பண்ணும்போது அது ரொம்ப ஹைலைட் பண்ணி ரொம்ப அழகாக காட்டுது. அதனால நான் மேக்ஸிமம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா எனக்கு பண்ணி கொடுங்க அந்த மாதிரிலாம் சில பேர் கேட்டாங்க. இல்லைனா நம்மளாக வந்து ஏதாவது கொலாபரேஷனுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா கொஞ்சம் ஒயிட் பால் வச்சு பண்ணி கொடுப்பேன். இதுவுமே ஒருத்தங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து கொலாபரேஷனுக்காக பண்ணி கொடுக்கறது தான். அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசைன் தான் கொடுத்துருக்கேன். இந்த டிசைனை நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிசைன் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸுக்கு வந்து நெக் டிசைன் நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுதான். இந்த மாதிரி பேட்டர்னில், அதாவது இப்படி வந்து இங்கே கொஞ்சம் ஜாயின் பண்ணும், அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். நான் ப்ளவுஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ரூச் ஒர்க் மட்டும் எப்படி அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸோ இது வந்துட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹேண்டுக்கும் அதே டிசைனை கொடுத்துட்டு இதில் எதுவுமே கொடுக்கல, எந்த டிசைனும். கீழே கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் ப்ரூச் ஒர்க்கும் மேலேயும் கொஞ்சம் ப்ளவுஸுக்கு மேலேயும் கொடுத்துருந்தேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாமே சீக்வன்ஸ் வச்சுட்டு இது எல்லாமே மைக்ரோ கட் பீட் தான். இது வந்து மல்டி கலர். இது வந்து ரேராக தான் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வாங்கி கொடுக்குறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மைக்ரோவுக்கு அடுத்த சைஸ், கொஞ்சம் மினி சைஸ் அந்த மாதிரி தான் இந்த பீடு. இது கோல்டு கலர், இது மைக்ரோ கலர் கிடையாது. இதை வச்சே தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் இந்த ஸ்பேஸ்க்கு. இப்போ இதில் மட்டும் நம்ம இவ்வளோ பெரிய ஃப்ளார்ஸ் மாதிரி கொடுக்கும்போது இந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எம்டியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்துட்டு குட்டி குட்டியாக அங்கங்கே கொஞ்சம் அந்த இதே பீடே ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் பஞ்ச் பீடையும் கோல்டு கலரில் கொடுத்துருக்கேன். இதில் ஒயிட் கலர் கொடுத்தா நல்லா இருக்காது. ஏன்னா இது வந்து எல்லாமே சேர்த்து அப்படி சேர்ந்த மாதிரி தெரியணும். அந்த ஒயிட் கலர் கொடுத்தோன்னா தனித்தனியாக காட்டிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கோல்டு, அதில் வந்து ஒயிட் வந்து அப்படி தெரியுதில்ல, அந்த மாதிரி தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயிட் மாதிரி தெரியாது, ஃபுல்லாகவே கோல்டு மாதிரியும் கொஞ்சம் நல்லா அழகாகவும் இருக்கும். கீழே வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து
தொங்குறதுக்கு மாதிரி கொடுத்துருந்தேன். இதை வந்துட்டு நம்ம கீழேயும் இந்த ஹேண்டோட எட்ஜ்லேயும் கொடுக்கலாம். பட் நீங்கள் வந்துட்டு இது வந்து ஷார்ட் ஸ்லீவில் இதை டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிசைனை வந்துட்டு இங்கேயும் கொடுக்கலாம், கீழேயும் கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் லென்த்தியான ஹேண்டு, லென்த்தாக நான் ஸ்லீவ் கொடுக்குறேன். லென்த்தாக கொடுக்கும்போது கைக்கு நல்ல கொஞ்சம் கீழே வந்து அதில் இருக்கும்போது அது தொங்குறது நல்லா இருக்காது. அதனால் அந்த மாதிரி நான் கொடுக்கல. அப்புறம் இதில் வந்து என்னென்னா, இந்த saree வந்து பிளாக்கும் இந்த மாதிரி லேவெண்டர் லைட் கலர் லேவெண்டரும் மிக்சடானது. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ஆனால் இந்த லேவெண்டர் கலரில் எனக்கு வந்து நெட் கிடைக்கல. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல் பிளாக் நெட்டு தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு மேலே மட்டும் அதுக்கு மேலே வயலட் கலரில் லேவெண்டர் கலரில் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லேவெண்டர் வந்து எப்படின்னா பிளாக்கும் லேவெண்டரும் சேர்ந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேப்ரிக் இருக்கும். இந்த மாதிரி 2 எண்ணம் இருக்கும். இந்த 2 தான் ஆட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து எக்ஸாக்டாக அதே சேம் கலர் எனக்கு கிடச்சிது. ஸோ நான் அதை மாதிரி பண்ணியிருக்கேன். இதோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லோரும் டிசைன் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். நான் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நரம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நூலில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதான் நரம்பு. இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து நெட் ப்ளவுஸில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு உங்களுக்கு நிறையா வெளியே தெரியாது. அப்படி இல்லாமல் நீங்கள் நார்மல் ப்ளவுஸுக்குமே இதை யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் இப்போ கட் பீட் யூஸ் பண்ணுறீங்க, ஆர் வந்து இந்த கட்டானா பீடுன்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் பார்த்தோம்ல இந்த ப்ளவுஸில் இந்த மைக்ரோ பீடு, இந்த மாதிரி பீடு எல்லாமே நம்ம நூல் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஒவ்வொரு நேரமும் நூல் வந்து அத்துட்டே இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி இந்த நைலான் இதில் பண்ணும்போது இது வந்து அக்கவே செய்யாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்ம ஒர்க்கை. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொல்லுவாங்க ஃபினிஷிங் நீங்கள் நல்லா கொடுத்தாதான் நீங்கள் வந்துட்டு நல்ல ஆரி ஒர்க். அப்படிலாம் கிடையாது. அப்படியும் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு ஒர்க்கை முன்னாடி நம்ம வந்து சூப்பராக பண்ணி கொடுக்கணும். அதுக்காக நம்ம எத்தனை நாட் போடுறோம் அதெல்லாம் மேட்டரே கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து இதோட முன்னாடி ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியாது அவ்வளோவா. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோவா தெரியாது. இந்த நைலான் எதுவுமே தெரியாது. இன்னொன்று அவங்க வியர் பண்ணியிருக்கும் போதில் சுத்தமாகவே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட்டு நெட் கிளாத்துக்கு அப்படின்னா அந்த நைலான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதுவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த மேலே உள்ள புட்டாஸ் பார்க்கலாம். இப்போ இந்த மேலே உள்ள புட்டாஸ் வந்துட்டு இப்போ கீழே வந்து நல்லா ஹெவி ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் நம்ம வந்து பண்ணலை. ஓரளவுக்கு மினிமலாக தான் பண்ணியிருக்கோம். ஃப்ளார்ஸ் வச்சுருக்கோம், அதை சுற்றி லீஃப் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே ஆரி ஒர்க் கொடுத்துருக்கோம். இது வந்து பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய ஹெவியான ரிஸ்க்கோ த்ரெட்டோ இருக்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா? ஸோ இது பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இது இப்படி பார்க்குறோன்னா ஓரளவுக்கு கீழே ஹெவி ஒர்க் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ மேலே நம்ம வந்து ரொம்ப ஹெவியாக ஒர்க் கொடுக்காமல் கொஞ்சம் மினிமலாக கொடுத்தாலே நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்துருக்கீங்கன்னா சிம்பிளான புட்டாஸ் தான் வச்சுருக்கேன். ஆனால் இதுக்கெலாம் நான் என்ன யூஸ் பண்ணேன்னா நைலான் யூஸ் பண்ணல, நார்மல் த்ரெட் தான் யூஸ் பண்ணேன். இப்போ நைலான் வந்துட்டு இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒவ்வொரு நேரமும் நம்ம கட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தெரியும், லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக. இப்படி ரொம்ப கிட்ட இருந்தால் கூட அவ்வளோவா தெரியாது, ரொம்ப தூரமாக இருந்தால் அப்படி கொஞ்சம் தெரியும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த டிசைன்ஸ்க்கெலாம் மட்டும் நார்மல் த்ரெட் நம்மக்கிட்ட இருக்கும்ல, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம வாங்கியிருப்போம்ல அந்த மாதிரி அந்த த்ரெட்டை தான் நான் யூஸ் பண்ணேன். அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த டிசைனை பண்ணேன். ஒவ்வொரு நேரமும் நம்ம கட் பண்ணி பண்ணும்போது ஈஸியாக வந்து அடுத்து நம்ம நாட் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நைலானில் வந்து எண்டு ஸ்டிச் போடுவோம்ல அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே இது இந்த நம்ம நார்மல் த்ரெட்டில் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் தான் இப்போ போட்டுட்ருக்கேன். இந்த ரேஷியோஸ் எல்லாமே நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு வந்துட்டு 1.5 மொத்தம் வந்துட்டு ஓரளவுக்கு 8 வர மாதிரி 8 லைன்ஸ் இதில் வர மாதிரி பண்ணி 1.5 ரேஷியோவில் இந்த டிசைனை நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் நெட்டை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நெட்டை கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக எல்லாருமே சரி த்ரெட் யூஸ் பண்ணுவீங்க, அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த த்ரெட் வந்துட்டு ரொம்ப லீனாக அந்த மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கும். ஆனால் இது வந்துட்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு இந்த லைன்ஸ்லாம் பிடிக்காது, அதனால் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி 3 லைன் கொடுக்காதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம 3 லைன் இதே கொடுக்கலாம். பட் இதுலேயுமே நான் 3 லைன் கொடுத்துருக்கேன், ஆனால் அது தெரியாது. ஏன்னா அந்த நூல் வந்து ரொம்பவே மெல்லிசாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி இதில் பண்ணி அதில் அப்புறம் சிக்ஸாக் ஸ்டிச் போட்டு நான் வந்து நெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன்.
இதுக்கப்புறம் எப்படினாலுமே இந்த லாஸ்ட் எட்ஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த நெட் கிளாத் தெரிய தான் செய்யும். அவ்வளோ ஃபினிஷிங்காக யாராலையுமே கட் பண்ண முடியாது. அப்படி நம்ம அது தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் கட்டானா பீடை யூஸ் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இப்படி ஸ்டிச் போடுவாங்க. கட்டானா பீடை வச்சு 3 அடுத்து 3 அடுத்து 3 அப்படி ஸ்டிச் பண்ணுவாங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல போட்டு விட்டீங்க அப்படின்னா இது சுத்தமாக தெரியாது, ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது ரேஷியோஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இதோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ட்ரேசிங்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தோன்ற டிசைனை நானே டைரெக்டாக வரைஞ்சி நானே ப்ளவுஸில் பண்ணிடுவேன். ப்ளவுஸில் வரைகிறதுக்குமே நான் வந்து எல்லா வித பென்னும் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பென்சில் அப்படி இல்லைனா அப்சரா பென்சிலே இதே மாதிரி வரும், அதை யூஸ் பண்ணுவேன். இதை யூஸ் பண்ணும்போதுமே எப்படின்னா எனக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு பிக்சர் ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக அந்த லைன்ஸ் எல்லாமே அப்படி இங்கே ஒரு டாட் வருது நாங்கள் டாட் அப்படி ஃபுல்லாகவே நான் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணால் வந்து நல்லாவே இருக்காது. இன்னொன்று அது வந்து அந்த மார்க்கிங்ஸ் வந்து போகவே செய்யாது. அதுக்கு வந்துட்டு அடுத்து நம்ம ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இதில் ஒரு ஃப்ளார்ஸ் வருதுன்னா அதில் ஒரு டாட் சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு டாட் வைப்பேன். இங்கே லீஃப் வரப்போகுது அப்படின்னா லீஃபுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கோடு அப்படிலாம் நான் ட்ராயிங் பண்ண மாட்டேன். சின்னதாக ஒரு டாட் அதில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும்தான் நல்லா பென்சிலை ஷார்ப் பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு லைனை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேயே போட்டுருவேன். அந்த லைன் வந்து வெளியே தெரியாத இருக்கிற மாதிரி கரெக்டாக பண்ணிடுவேன். ரொம்ப டார்க்காலாம் வரைய மாட்டேன். வரைஞ்சதுக்கப்புறம் அதை அழிக்கிறது கஷ்டம். அது வந்து அழிக்கலைனாலும் அது வந்து அசிங்கமாக தெரிஞ்சிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நான் வாங்கி உங்களோட அட்ரஸ்க்கு வந்து டிஸ்பேச் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸோட ஃபுல் வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணுறேன். அப்போ கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆரி ஒர்க்லேயே எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், இல்லைனா ஃபுல் ப்ளவுஸுமே சொல்லித்தரணும், அந்த மாதிரிலாம் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஆரி ஒர்க்குக்காகவே தனி பிளேலிஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க்காகவே நான் வந்துட்டு கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து வீடியோஸ் வந்து நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.